75வது பூர்த்தி விழாவிலே பேசிக்கொண்டு சொன்னேன். அது 10 வருஷத்துக்கு முன்பு இருக்கும். நான் அதில் செயலாளர் நினைக்கிறேன். நான் செயலாளர் வந்தது ஒரு விபத்து ஆக்சிடென்ட் தான். ஏன்னா அதுக்கு முந்தைய செயலாளர்களை பார்த்து அந்த அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு விபத்து தான் நான் இந்த சபை. என்னை இந்த சபைக்கு நான் அருகே குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக நான் தொடக்கம். நான் இந்த கல்லூரித்தான் கல்வி பெற்றவர். இங்கே நடக்கின்ற சில கூட்டங்களுக்கு நான் விடுதிமானவர். அங்கே இங்கே கூட்டம் இல்லை என்றால் இந்த சபையை பல காலமாக நடத்தி வந்தவர் எங்களை வேதனை சேர்ந்த பிரபலர்களுடைய மாமனார் மைவான் அவர்கள். அவர்தான் இந்த சபையை செயலராக இருந்து ஒரு விவரங்களை 40 வருஷம் நிர்வாகம் செய்து வந்தார். அவர் ஒரு துண்டு அனுப்புவார். இங்கே ஹோல் பெருசாக இருக்குது, விடுதி மாணவர்களை இங்கே அனுப்புங்கிறது. நான் இவர்கள் தான் எனக்கு இது சச்சானந்தவர்கள் அவர்களை பலருக்கு தெரியாது. நான் அவரை உரிய நேரத்தில் அனுமதி செய்வேன். அவர்கள் நிகழ்ச்சியை பெரிய பாரிய ஒரு சேவையை ஒரு அரை மணிக்காக நிகழ்ச்சியாக கேட்டார். நான் அதுக்கு இடம் கொடுத்திருக்கின்றேன். இந்த விழாவை எனக்கு தனித்து செய்ய முடியாது. என்னுடைய வயது அவர் சொன்ன 81 வயசு கடந்து விட்டது. இன்னைக்கு சபை நான் சொல்லுவதை நான் விரும்புவதை தங்களுடைய சமய அனுஷ்டானங்களை அனுஷ்டிப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம், எங்களுடைய சமயத்தை சார்ந்த நிறுவனங்கள் சமூக ரீதியிலே அந்த அடிமட்ட மக்களை சென்றடையாதது ஒரு காரணமாக இருக்கிறார். உண்மையிலே என்னுடைய கிராமம் மீசாலை, அங்கே பிரபலமான ஒரு ஆலயம் மீசாலை வெள்ளமாவடிக்குள்ளே போய் தென்மராட்சியிலேயே பெரிய ஆலயம். அந்த பகுதியிலே வேறு சமயத்து மக்கள் இல்லாத நிலை இருந்தன. ஆனால் இப்போது 2 கிறிஸ்தவ தேவாலயம், தேவன் தேவாலயம் என்ற தேவாலயம், இன்னும் ஒரு தேவாலயம் உருவாகி இருக்கின்றது. அந்த சமயம் உருவாகிய பின்னணியை நாங்கள் ஆலோசித்தால் அல்லது பார்த்தால் அங்கே அந்த மக்களுக்கு உதவி என்ற ரீதியிலே அந்த சமயத்தவர்கள் அங்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட மக்களை கேட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் போன்ற பல்வேறு பிரதேசத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கே மக்கள் வந்து தரிசித்து போகின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சமயங்களுக்கு விரோதமானவர்களாக இருக்கக்கூடாது. ஏதோ மக்கள் எல்லோரும் ஒரு சமயத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் வழிக்கு ஒரு சமயத்தை சேர்ந்தவர்களை மாற்றுவது இப்படியான இலங்கையிலே அரசியல் ரீதியாக கூட இனங்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையை காணலாம். ஏனென்றால் ஒரு மாவட்டத்திலே ஒரு இனம் குறைவாக இருந்தால் இன்னும் ஒரு 2 கிராமத்தை அந்த மாவட்டத்தில் நினைக்கின்ற ஒரு நிலையை காலங்காலமாக செய்து வருவதும் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதும் பழக்கமான ஒரு செயற்பாடாக வரலாற்று ரீதியாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே மட்டும்தான் ஆக கூடுதலான இந்து சமய மக்கள் இருக்கின்றார்கள். அது மாறாமல் இருக்கின்றது. ஏனைய தமிழ் மாவட்டங்கள் அல்லது சிங்கள மாவட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் குடித்தொகையை 1870. ஆனால் அந்த சைவ சமயமோ அல்லது சமயத்துக்காக இலங்கையினுடைய கலைத்திட்டத்திலே 2 பாடவுகளை பாரதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடவுகளை போதுமோ போதாதோ என்பது சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கின்ற அதே வேளையிலே அதற்கு அந்த பாடத்திற்கு நாங்கள் கூடுதலான அழுத்தத்தை கொடுக்கிறோம்.
Thank you.